ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் அமிர்தா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில், ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய இருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஊட்டியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா வீட்டிலே தான் வசிக்கிறதாகவும், இவங்களுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 8 சவரன் நகையும், அது இல்லாமல் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சீர்சனத்தில் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய மணமகன் திருமணமாகி இருந்தாலும் ஓகே, திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தாங்க. நான் வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுக்கு குறிப்பாக மாப்பிள்ளை எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சோபனா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் 13,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க, சொந்த வீடு நிலம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அக்கா டாக்டராக இருக்கிறதாவும், இவங்களுடைய அம்மாவும் டீச்சராக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ தன்னையும் தன்னுடைய ஃபேமிலிக்கும் ஓரளவு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு குணமான மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்களுக்கு பிறகு இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது தனிமையில் இருக்க இவங்களுக்கு இப்போ இவங்களுடைய அம்மா மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 15 சவரன் நகை போகிறதாவும், அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கினா மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாருக்கு ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. தேங்க்யூ.